தாவேக தரப்பிலிருந்து ஒரு தகவல் என்னன்னா, எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள், அவருக்கு அந்த தரப்பில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி தான். கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே புஷி ஆனந்த் என்கிட்ட ஃபோனில் பேசினார் ரவிக்குமார் மூலமாக. நாங்கள் இது மாதிரி கட்சியை ஆரம்பிக்கிறோம், நீங்கள்லாம் எங்களோட வரணும் அப்படின்னு ஒரு தோழமையை அவர் சொல்லியிருக்காரு. ரவிக்குமார்கிட்ட வராரு, ஒரு லைனில் ஒரு நண்பர் வராரு. அவர் என்கிட்ட பேசுகிறாரு, சார் லைனில் விஜய் சார் இருக்கார் பேசுங்க அப்படின்றாங்க. கான்காலில் விஜய் சார் பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் டெப்டி சிஎம் வந்து இப்போ நம்ம வந்து அது யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை சார், அப்படி ஒரு ஐடியா இல்லை. பட் நீங்கள் வாங்க, அமைச்சரவைக்கு வாங்க, கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், அப்படி நான் எந்த டிமாண்டும் வைக்கலையே சார், நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கல. நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட், இடதுசாரிகள் எடுத்த முடிவு, அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார் அவர் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அது ரவிக்குமார் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது பேச்சில் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தலைவர் வந்தால் அவர் அமைச்சர்களை இங்கே சேர்த்துக்கணும், அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுக்கணும்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவல் எனக்கு கிடைக்குது. நான் காலையில் நான் எழுந்திரிச்ச உடனே 7 மணிக்கு ஆதவர்ஜனாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரவிக்குமார் சொன்னார், தயவுசெய்து என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, நீங்கள் பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கடப்படாதீங்க, அதனால் நான் வந்து அதில் அமைச்சரவையில் சேரவே மாட்டேன், அதில் உறுதியாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன், நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் வன்னி அரசு சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளியிலேருந்து இடதுசாரிகள் மாதிரி ஆதரவு தெரிவிச்சிடறோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அமைச்சரவையில் சேரக்கூடாது, ஆட்சி அமைக்க ஆதரவு. ஆனால் இது கட்சி முடிவாக நான் திணிக்க விரும்பலை. கட்சி முடிவுனா உங்கள் கருத்து என்னவோ அந்த கருத்தை நான் கலந்து நம்ம அப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படின்னப்ப கட்சி முடிவு அமைச்சரவையில் சேர்றது தான் அப்படின்னு அவங்க எல்லாருமே வலியுறுத்தி சொன்னாங்க. 2 பேரும் பொதுச் செயலாளர்கள் அப்படி சொல்லும்போது நம்ம அமைச்சரவையில் சேர்றதை வந்து தவிர்க்க முடியாது. அப்போ நான் தலைவராக இருந்தாலும் கூட கட்சியில் பெரும்பான்மை என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது. அதாவது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு, இது வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சூழல். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகளுக்கு பவர் ஷேர் கிடைக்குது, முதலமைச்சர் ஆகிறாங்க, 1க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுறாங்க, துணை முதலமைச்சர் கிடைக்குது, ஹோம் அஃபேர்ஸ் கிடைக்குது. கர்நாடகாவிலே இது அமையுது, ஆந்திராவில் துணை முதலமைச்சர் எப்போவே கொடுத்துருக்குறாங்க, தெலுங்கானாவில் துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் போது இதை ஏன் தவிர்க்கணும்? அதில் முக்கியமாக நம்ம தோழமை சக்தியிலாக இருக்கிற இடதுசாரி கட்சிகள் விசிகே வந்து அமைச்சர்களை இடம்பெறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சேரலாம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அந்த மாதிரி திமுகவில் சில தோழமை சக்திகிட்ட பேசும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏன் அதை வந்து தவிர்க்கணும்? எங்கள் கட்சியும் அந்த முடிவெடுது. அப்போ நான் 9ஆம் தேதி 3 மணிக்கு 2:30 மணி இருக்கும் நினைக்கிறேன், ஆதவர்ஜனா வர சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி, நான் இருக்கிற இடத்துக்கு கடிதம் கொடுத்துட்றோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வந்த பிறகு அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் மறுபடியும் என்ன வற்புறுத்துறாரு, எதனா அமைச்சர்களை இடம்பெறணும்னு. சீமானும் விஜயும் வந்து RSS பெற்ற பிள்ளைகள் சொன்னேன். இது என்னுடைய டவுட். நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் திமுக ஆட்சியை தூக்கி எறிவுன்னு சொல்கிறீங்களே, அப்போ யாரை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்க போகிறீங்க? இந்த கேள்வி நான் தான் எழுப்பினேன். இப்போது இவருக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு செக்ரட்டரியேட்டில் சந்திக்கும் போது நானும் முதலமைச்சர் 3 பேர் தான் உட்காந்துருக்கோம். அந்த இடத்துல நான் சொன்னேன், உங்கள் மேலே எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு, நீங்கள் பிஜேபி எந்த இடத்துலையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, அதிமுகவை பெருசாக டார்கெட் பண்ணலை, திமுகவை மட்டும் எங்கள் கூட்டணியை மட்டும்தான் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணீங்க, அதனால் நான் அந்த கருத்தை சொன்னேன். ஆனால் நீங்கள் அதிமுக ஆதரவு தேடாமல் திமுக கூட்டணியில் கூடிய எங்கள் ஆதரவு வேணும்னு வெளிப்படையாக நீங்கள் கடிதம் எங்களுக்கு வெளிப்படையாக கடிதம் எழுதுனாங்க. அது நாங்கள் வெறுமனே நாங்களாக ஓடி போய் ஆதரவு தரல, கடிதம் எழுதுனாங்க, நேரில் வந்து எல்லாத்தையுமே நேரில் பார்த்தாங்க. அப்போது அதை நான் சொன்னேன், நீங்கள் வெளிப்படையாக இந்த மாதிரி முடிவெடுத்த பிறகு எனக்கு வந்து அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உள்ளபடியே மதச்சார்பின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. காங்கிரஸோட மட்டும் நீங்கள் பேசலை, இடதுசாரிகளையும் நீங்கள் சந்தித்து பேசுனீங்க, எங்களையும் நீங்கள் கடிதம் எழுதி கேட்டீங்க, அதனால் எங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம், இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், நாங்கள் அந்த நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை நான் சொன்னேன். 2வது இன்னொரு டவுட்டை நான் சொன்னேன், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுங்கிறதுக்காக திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் அந்த பக்கம் இழுக்கிறீங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துச்சு. அதை நான் வெளிப்படையே சொன்னேன். இதை நான் பல இடத்துல திமுக காரங்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் எங்களை மட்டும் நம்ம இந்த கட்சிகளுக்கு மட்டும் கூப்பிடுறாங்க? ஒருவேளை தேர்தலுக்கு முன்னால் திமுக கூட்டணியை உடைக்க முடியல, இப்போ தேர்தலுக்கு பின்னாலேயாவது திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குமோ? இதை ஃப்ராங்காக நாங்கள் பேசிட்டு நான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டோம், நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு கடைசி வரலும் உறுதியாக ஆதரவு தருவோம், அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் விரும்பினதுனால அந்த அமைச்சரை நாங்கள் சேர்றோம், இதுலேயும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் நான் சொல்லியிருக்கேன். காட்டுமன்னார் கோயில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணி போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதில் ஏதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்ததா? இல்லை காட்டுமன்னார் கோயிலில் நிற்க முடியாத போயிடுத்து, இப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸில் நம்ம வந்து ஒரு அமைச்சராக இருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுதா? திரும்ப நீங்கள் அதே மாதிரி பதவி ஆசையோட திரும்ப காட்டுமன்னார் கோயிலில் ஏன் நீங்கள் அந்த கேள்வியோட நிறுத்துங்க.
அப்புறம் பதவி உங்களுக்கு பதவி ஆசை இல்லைன்னு எனக்கு நல்லா இருங்க. தெரியும் சார். நீங்க நான் இந்த அந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்? இந்த அணுகுமுறையே தவறு. எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணவர் 2003. அது தெரியும் சார், அதெல்லாம் தெரிஞ்சுதான் கேட்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்ச அந்த கேள்வி நீங்க கேட்டக்கூடாது. எம்எல்ஏ ஆக முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி வேணா கேளுங்க. அதான் அந்த பாயிண்ட்ல கேட்கிறேன். நான் வந்து தேர்தலுக்கு பிறகு அணி சேர்க்கை மாறும்னு நான் ஏற்கனவே லைவ்ல பேசியிருக்கிறேன். நான் அப்ப என்னுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, டிஎம்கேக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு நான் நினைச்சேன். டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு நான் நினைக்கல. இல்ல அதுலதான் அந்த துணை கேள்வி. அதுலதான் அது important. அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டை டார்கெட் பண்றாங்க இவங்க. முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் நிச்சயமா பிரியும். அப்படி பிரிஞ்சதுனாக்க திமுக கூட்டணிக்கு ஷார்ட் ஃபால் வரும். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல கட்சி தலைவர்ங்கிற முறையில் நான் உள்ள இருந்தேன்னா என்னுடைய கட்சியுடைய கட்டுப்பாட்டை என்னால வந்து பாதுகாக்க முடியும். இது என்னுடைய எதிர்பார்ப்பு. அமைச்சராகணுங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா அதிமுக வந்து ஒரு வேளை ஷார்ட் ஃபால் வந்துச்சு, அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க வச்சுங்க. திமுக நான் நினைச்சதே அப்படிதான். இவர் வந்து அதிகமா ஓட்ட பிரிப்பார், ஒரு 15-20% ஓட்ட பிரிப்பார். சீட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா நடக்கும், பெரிய அளவுல இவங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு நான் என்னுடைய யூகம் அப்படி இருந்துச்சு. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில வந்து ஒரு பெரிய இழுபறி உருவாச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் நான் உள்ள இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அறிவிச்ச அடுத்த நாள் முதலமைச்சரை அப்ப போய் நாங்க சந்திக்கிறோம். வேட்பாளர்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்துற உடனே நானா தான் கேட்கறேன். அவர் என்ன கூப்பிடல. அண்ணா நான் உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்றேன். என்ன சொல்லுங்க, தனியா பேசணும்னாரு. ஆமாண்ணா போய் கலைஞர் உட்கார அறைக்குள்ள போய் உட்காந்து பேசணும். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், உங்க கருத்து என்ன அப்படின்னு. இல்லை நீங்க 30-40 வருஷம் அரசியல் இருக்கீங்க, உங்கள்கிட்ட போய் நான் என்ன சொல்றதுக்கு, நீங்க ஒரு தலைவர் அப்படின்னாரு. இல்லைண்ணா ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் இதை உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணல, நானா முடிவு எடுத்துட்டேன். எங்க கட்சி தலைவர்கள்ட்ட நான் கன்சல்ட் பண்ணல, நானா முடிவு எடுத்துட்டேன். அதனால இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். ஏன் இந்த கேள்வி நான் கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா, எங்க மாவட்டத்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வந்து இதுல தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். என்ன நீங்க திடீர்னு இப்படி அறிவிச்சிட்டீங்கன்னு. உடனே ஒரு அண்ணன் ஏவா வேலு என்ற கூப்பிட்டு என்ன MRK இப்படி சொல்றாரு அப்படின்னாரு. அப்ப நேரா போய் பார்த்தேன். அப்ப 2 பேரும் அந்த மினிஸ்டர்ல பார்த்தேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னும் 3 வருஷம் MP இருக்கு, ரிசைன் பண்றீங்க, அதுக்கு ஒரு பை எலெக்ஷன் வரும். இப்ப காட்டுமன்னார்ல போய் நீங்க நிக்கிறீங்க, இதுக்கும் நான் உங்களுக்கு வேலை செய்யணும். நாளைக்கு ரிசைன் பண்ணக்கூடிய பை எலெக்ஷன்லயும் உங்களுக்கு நான் வேலை செய்யணும். ஏன் திருமாவளவன் ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது? ஏன்னா நீங்க சிட்டிங் MP. திரும்ப போய் நம்ம வந்து ஒவ்வொரு MP எலெக்ஷன் நம்ம எவ்வளவு பாடுபடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒண்ணுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அப்ப வேவா வேலு என்ன சொன்னாரு, நீங்க 2029 உங்களுக்கு MP பதவி முடியுது, அப்ப நீங்க வந்து ஒரு MLA ரிசைன் பண்ண சொல்லிட்டு நீங்க அப்ப நின்று தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்துடலாம். இப்ப வேண்டாம். உங்க குடும்பத்துல இருந்து யாராவது கட்சிக்காரன் நாளைக்கு MLA ஆயிட்டான்னா ரிசைன் பண்ண மாட்டான். உங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஆளை போடுங்க, போட்டு ரிசர்வ்ல வச்சுங்க. நீ சொன்ன உடனே அவங்க யாராவது ரிசைன் பண்ணுவாங்க, அவங்க சொன்ன உடனே ரிசைன் பண்ணிடுவாங்க. அதனால சேஃபர் சைடு இப்ப நீங்க போட்டு வச்சு அவர் சொல்லிதான் அதுல நாங்க அந்த முடிவு எடுத்துறோம், முதல்ல எடுக்கிறோம். என்னையும் அறிவிச்சிட்டேன். அப்ப திரும்ப அவர் ரிமைண்ட் பண்றாரு, அவங்க நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. 2029 உங்களுக்கு MP பதவி முடியும். அப்ப நீங்க முடிஞ்சதுக்கு பிறகு உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களை ரிசைன் பண்ண சொல்லிடலாம். அப்ப நீங்க ஜெயிச்சு உள்ள தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்துடலாம். இது அவங்க சொன்னது. இது முதல் நாள் நடக்குது. அதனால நான் அடுத்த நாள் போய் CM பேசுறேன். CM பேசினோடனே, இல்லை நீங்க 8 தொகுதிக்கும் போகணும், தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னேன், ஆனா நீங்க கூட்டணியுடைய தலைவர், உங்க மனசு வந்து அதிருப்தி அடையக்கூடிய வகையில நான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. வேண்டாம்னா ரைட், ஓகே, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அவர் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணலை, யாரும் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தலை. இது எனக்கு என்னென்னா, யாரோட இருந்தாலும் அவங்களுக்கு இணங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்குள்ள உண்டு. என்னுடைய நலன்கிறத விட, என்னுடைய எதிர்காலங்கிறத விட ஒரு கூட்டணி ஒரு நல்ல இணக்கமாக இருக்கணும். அவங்களுக்கு எந்த தடையும் இடையூறும் வந்துடக்கூடாது, அவங்க சங்கடப்படக்கூடாது. அவங்க சங்கடப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. இப்போ இந்த 8 தொகுதியில் திமுகவுடைய ஒத்துழைப்பும் தேவை. தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் பண்ணுங்கிறது ஒவ்வொரு முறையும் அது மாதிரி 60-70 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன். இப்போவே 40 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன். அதனால அது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ்லாம், ஒரு கட்டாயப்படுத்தலாம், என்னை வந்து நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தலாம், அந்த மாதிரி ஒரு நடக்கலை. நானா கேட்ட ரீகன்சிடர் பண்ணுங்கன்னாரு, நானா போட்டியில இருந்து விலகிட்டேன். அவ்வளவுதான்.